பொதுவாக கோவில்களில் அன்னதானம் போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் கடல் மட்டத்திலிருந்து 6000 அடி உயரத்தில் புகழ்பெற்ற வெள்ளையங்கிரி மலையோட 7வது மலையில் அன்னதானம் போட்டு பார்த்துருக்கீங்களா? அப்படியே அன்னதானம் போட்டாலும் இவ்வளவு எண்ணிக்கையில் போட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. 1000 இல்லை 2000 இல்லை, கிட்டத்தட்ட 35,000 சப்பாத்திகளை வெள்ளையங்கிரி மலையோட 7வது மலைக்கு எடுத்துகிட்டு வந்து மகா சிவராத்திரிக்கு வர்ற பக்தர்களுக்கு 3 தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்கிற வெள்ளையங்கிரி ஆண்டி சுனை மகா சிவராத்திரி அன்னதான குழுவோட இந்த பிரம்மாண்டமான அன்னதானத்தில் நம்மளும் கலந்துக்கிற போகிறோம். அது மட்டும் இல்லை, மகா சிவராத்திரி நாளில் கடினமாக வெள்ளையங்கிரி மலையோட 7 மலைகளை ஏறி வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ண வர்ற மக்கள் கூட்டத்தையும் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். நாளைக்கு சிவராத்திரி விடிஞ்சா இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம ஏறி உழவாரப்பணி பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஈசா யோகாவில் நிற்கிறோம் பாருங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இன்னைக்கு சிவராத்திரிக்கு ஈசா யோகா வந்து பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு கோலாகலமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சத்குரு பிரிச்சு விட்டுருவார். பார்த்தீங்கல்ல, எங்கே பார்த்தாலும் ஒரே காரு பஸ்ஸு, செம கூட்டம். நாங்கள் இப்போ தான் பின்னாடி வந்து டாய்லெட்டு குளியல் அறையெல்லாம் இருக்குது. அதில் இப்போ தான் குளிச்சுட்டு கிளம்புறோம். அடுத்து வந்து சென்னை சில்க்ஸ் வந்து சாப்பாடு போடுறாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே மலை ஏற வேண்டியது தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லெமன் சாதம் போய்கிட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு லெமன் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ரவை உப்புமாவும் சாம்பாரும் ஓடிக்கிட்டு இருக்கு. சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி டோக்கன் கொடுத்து நான் முதல் நாள் பிப்ரவரி 1 கூட வந்தேன். இந்த மாதிரி இல்லை, எவ்வளோ கூட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ பாருங்கள், கூட்டமே இல்லை. கியூவை போட்டு அந்த இடத்துலையே மறைச்சிட்டாங்க. அந்த இடத்துல அந்த அண்ணன் டோக்கன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வர்றாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாங்க வந்துக்கிட்டு இருக்கீங்க? நான் 25 வருஷமா. 25 வருஷமா? அது உங்கள் ஃபேமிலியா? குடும்பத்தோடு வரீங்க? சூப்பர். நான் முதல்ல தனியாக தான் வரேன். இப்போ தான் பிள்ளைகளை கூப்பிட்டு வரேன். இது சிவாலயம் கட்டுறதுக்காண்டி யாசகம் வாங்குறதுக்காண்டி பாம்பாடி சித்தர் படத்தில் உட்காந்து. ஓ சரி சரி சரி. யாசகம் எடுக்கிறதுக்காண்டி முதல். எந்த ஊர்லங்கய்யா? மதுரை. மதுரையில். ஓகே. பாம்பாடி சித்தர் கோயிலில் உட்காந்து சிவாலயம் கட்ட யாசகம் கேட்க போகிறீங்க. ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க. பெரிய விஷயம். நான் கையில் கொண்டு போகிறேன் பாருங்கள். இது வந்து டென்ட்டு. ஏன்னா வந்து 2 நாள் தங்கி நம்ம மக்களுக்கு வந்து சப்பாத்தி கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 35,000 சப்பாத்திகளை வர்ற பக்தர்களுக்கு, சிவராத்திரிக்கு வர்ற பக்தர்களுக்கு கொடுக்க போகிறோம். அதனால தான் தங்கி கொடுக்குறதுக்கு இந்த டென்ட்டு. நம்ம டீம்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நம்ம அந்த ஒரு டென்ட்டை கொண்டுட்டு போகணும் மேலே. பிப்ரவரி 1 நம்ம ஓப்பனிங் அன்னைக்குன்னு வந்திருப்போம். நீங்கள் கூட்டத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ கூட்டமாக இருக்காது. நம்ம மட்டும் தான் ஏறிக்கிட்டு இருந்தோம் அதிகபட்சம். இப்போ பாருங்கள், நம்ம மக்கள் ஏறிட்டு இறங்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து மகா சிவராத்திரி. நம்ம வந்து 6வது மலையில் தங்கி வர்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு வந்து சப்பாத்தி கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம போயிட்டோன்னா சாயந்தரத்தில் வந்து அன்னதானம் ஆரம்பிச்சிடுவோம்.
எடுத்து போடுறாங்க. நான் அப்போ சொல்லிட்டேன். பிப்ரவரி 1 வந்தப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு. லெமன் சோடா மோர் 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 வெள்ளரிக்காய் மோர் வெள்ளரிக்காய் மோர். நம்ம வந்து முதல் மலை ரீச் ஆகிட்டோம். வெள்ளை விநாயகரை கும்பிட்டுட்டு இப்போ 2வது மலையை ஸ்டார்ட் பண்ண போகிற மாதிரி. பாம்பாட்டி சித்தர் குகைக்கு முன்னாடி, அதாவது வழுக்குப்பாறைக்கு முன்னாடி வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிட்ற பாருங்க. வெள்ளரிக்காய் 40, மாங்காய் 40. நீங்கள் இவங்ககிட்டலாம் கண்டிப்பாக பேரம் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கடவுளே காட்சி கொடுக்க மாட்டார். அவங்க கேட்குறத கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க கீழே இருந்து நீங்கள் ஏறும் போதே தூக்கிட்டு வர்ற குளத்தெல்லாம் பார்க்கணும். ஆமாம், அந்த வராரு பாருங்க, அந்த வராரு பாருங்க, அந்த வராரு பாருங்க. ரத்தம் வந்து வேர்வையாக சொட்ட கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்க அந்த பொருளெல்லாம். நல்லா இருக்கு. அதாவது உணவு வந்து எந்த இடத்துல ஏன்னா இருக்குன்னு நினைக்கிறீங்க. சிக்கி சீரழிஞ்சால் தான் சாப்பாடோட அருமை தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது வழுக்குப்பாறை. இது ஏறணும்னு வச்சவங்களேன் நேராக பாம்பாட்டி சித்தர் கோவை தான். பாருங்கள், எங்கேயாவது பாதம் வைக்க இடம் இருக்கா? நாளைக்கு இதோட மோசமாக இருக்கும். பாம்பாட்டி சித்தரோட குகைக்கு வந்தாச்சு. 2வது மலை முடிய போகுது. பாம்பாட்டி சித்தர் குகையை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். 2வது மலையை முடிச்சுட்டு 3வது மலையை ஏற ஆரம்பிச்சாச்சு. பாருங்க, நம்ம 3வது மலையை நெருங்கிட்டோம். தண்ணி அந்த சுனையில இருந்து தான் வருது பாருங்க. மூணாவது மலையை இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் பண்ணிடுவோம். கைத்தட்டி சோனைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இது கைத்தட்டி சோனையிலேருந்து வர்ற லைன். இதை உடச்சி விட்ருக்காங்க.
இப்போ தான் நம்ம வந்து கைத்தட்டி சுனைக்கு வரோம் பாருங்க. குப்பையை எடுத்துட்டாங்க. உங்கள் பேர் ப்ரோ? எந்த ஊர்? திருப்பூர். சூப்பர் ப்ரோ. செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனால் பண்ணுறாப்புல பாருங்கள். கைத்தட்டி சுனையில் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம மலையோட உச்சிக்கு போயிடலாம். ஈசா யோகாவில் இருக்கிற அந்த ஆதியோகி ஸ்டாச்சுலாம் தெரிய போகுது, உங்களுக்கு காமிக்க போகிறேன். கூட பருவதமலைக்கு வந்தாப்புல காளியம்மா அக்கா இப்போ வந்து தனியாகவே ஏறிட்டு இறங்குறாங்க பாருங்கள். வேறு லெவல். எப்போ ஏறினீங்க? நேற்று நைட்டு 10 மணிக்கு 10 மணிக்கு ஏறினீங்க. மணிக்கு ஏறினோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா குளிரில் மாட்டிக்கிட்டோம். 3 மணி 3:30க்கெல்லாம் 4வது 5வது அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ரொம்ப குளிர், போகவே முடியல. மிஸ்டா அவ்வளோ மிஸ்ட்டு, தெரியாத அளவுக்கு அப்படி இருந்தது. நான் தான் சொன்னேனே. அதுக்கப்புறம் ஏறிட்டு இறங்கிருங்க, தங்காதீங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல போயிருந்தோம், ஒன்றுமே தெரியல. ஆனால் இன்னும் வரல, வெயிலே தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி. தரிசனம் எப்போ பார்த்தீங்க? காலையில் ஒரு 8 மணிக்கு. 8 மணிக்கு. சூப்பர். ஒண்ணுமே தெரியல, இருட்டில். கிட்ட கேளுங்களேன், இருட்டு மட்டும் இல்ல, அவ்வளவு பனி, அந்த அளவுக்கு மோசமா இருந்தது. ஒருத்தவங்களோட ஃபேஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருந்தது. சரி, பார்த்து போங்க. போயிட்டு வரப்பா. சரி. நம்ம பின்னாடி உங்களுக்கு தெரியுதுல்ல, அந்த வியூ பாயிண்டை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆதியோகி ஸ்டாச்சு தெரில. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்மளுக்கு தெரியும். சென்னையிலேருந்து குமரேஸ்வரன் வரான் பாருங்க. எப்படி இருக்கு மலை? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குதா? இன்னும் ரொம்ப பேர் அந்த அன்னதான உழவார பணி பண்ணுறதுக்கு ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த சப்பாத்திலாம் நான் சொன்னேன் பாருங்கள், 35,000 சப்பாத்தி, அதெல்லாம் வேலையாட்கள் எடுத்துகிட்டு மேலே போயிட்டாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் இடத்துல போயிடுவோம். என்ன குமரேஸ்வரா, போயிட்டு டென்ட்டை போட்டு நம்ம தங்கிட்டு என்ன எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க போகிறோம். என்ன சாப்பாடு கொடுக்குறதுல எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அங்கே இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு ஆதியோகி ஸ்டாச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து பயங்கரமான சவுண்டு. நாளைக்கு சிவராத்திரிக்கு வந்து சத்குருவும் சீடர்களும் ரெடி ஆகிக்கிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து சவுண்ட்லாம் கேட்குது. கைத்தட்டி சுனையிலேருந்து ஏறிக்கிட்டு இருக்கோம். மேலே போனால் நம்ம பார்க்குறது வந்து திருநீர்மலை. ஆதியோகி ஸ்டாச்சு பார்த்தோம் பாருங்க, அதுலேருந்து செங்குத்தாக ஏறப்போகிறோம். இப்போ ஆதியோகி ஸ்டாச்சு இன்னும் நல்லா தெரியுது பாருங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த திருநீர்மலையை ரீச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உங்களோட வந்தவங்களுக்கு முடியலைன்னா இருந்து கைத்தாங்கலாம் கூட்டிகிட்டு போய் கீழே இறக்கி விட்டுறணும், விட்டுட்டு ஓடிடக்கூடாது. ரொம்ப பேர் கூட்டிகிட்டு வரீங்க வயசானவங்களெல்லாம், ஆனால் விட்டுட்டு போயிடுறீங்க. அது ரொம்ப தப்பாயிரும். இங்கே அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும். ஏன்னா நைட் ஆச்சுன்னா லைட் இருக்கணும், வெளிச்சம் தெரியாது. அது மாதிரி குளிர் அதிகமாக இருக்கும். கூட்டிகிட்டு வந்தவங்கள கூட்டிகிட்டு போயிடணும். இந்த கடையை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 4வது மலையை ஏறியை முடிச்சிட்டோம்னு அர்த்தம். ஏறுனா திருநீர்மலை தான் 5வது மலை. 5வது மலையிலேருந்தே உங்களுக்கு வந்து இது தெரியும், பீமன் கழிவுருண்டை தெரியும். இந்த மண்ணை கிட்டத்தட்ட திருநீர் மாதிரி தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் பொந்து மாதிரி குழி நோண்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. குமரேசன் எடுத்து காமிக்கிறான் பாருங்க, பார்த்தீங்களா? அப்படியே நெத்தியில் பூசிக்க லைட்டாக பட்டா பாருங்க, பட்டை அப்படியே கிட்டத்தட்ட திருநீர் மாதிரி தான் இருக்குது. இங்கே பாரு, திருநீர் மாதிரியே இருக்கே. அதனால தான் திருநீர்மலைன்னு பேர் வச்சுருக்காங்க அவ்வளோ இருக்குது. மக்களே முடியலை, ப்ரெட்டு ஜாம்லாம் சாப்பிட்டோம், சுத்தமாக நகர முடியலை. இப்போ மேலே ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், பீமன் கழிவுருண்டை தான் போகிறோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து சீதை வனம்னு சொல்லுவாங்க.
இந்த இடத்துல கடைகள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்துருச்சு ரொம்ப கடைகள். இந்த டென்ட்டை வேறு தூக்கிட்டு நடக்க முடியாது. பீமன் கழிவுருண்டைக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு, தெரியுது பாருங்கள். நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பீமன் கழிவுருண்டை ரீச் ஆயாச்சு. இங்கே பாருங்க, அவங்களுக்கு 7வது மலைச்சிகரம் தெரியுதா? கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 6வது மலை இறங்குற இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு வழியாக நம்ம டென்ட்டு ஸ்டேயை கண்டுபிடிச்சாச்சு. எந்த இடத்துல டென்ட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? இங்கே பாருங்கள், அந்த இடத்துல டென்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். சரியாக வந்து 7வது மலை அந்த கடை இருக்குது பாருங்கள், அதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல போட்டிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? டென்ட்டு அந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள். நல்ல வியூ, சூப்பர் வியூ. தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பேர் போகிறாங்க. வெள்ளையங்கிரி மலைச்சிகரம், வெள்ளையங்கிரி ஆண்டவர் அதுக்கு கீழே இருக்கார். இன்றைக்கி நைட்டு தான் பயங்கரமான கூட்டம் இருக்க போகுது. அதுக்கு தான் நம்ம முக்கியமாக சிவராத்திரிக்கு, மகாசிவராத்திரிக்கு அன்னதானம் போடுறதுக்காண்டி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து பாருங்கள், நம்ம ஆண்டி சொன்னிக்கு கீழே இறங்கி ஏறுனா நம்ம மக்களை போய் பார்த்துடலாம். எவ்வளோ கூட்டம் இருக்கோ அதை விட மோசமான ஒரு குளிர் இருக்க போகுது. நம்ம குளிரெல்லாம் பொருட்படுத்தாமல் வர்ற பக்தர்களுக்கு வந்து நம்ம அன்னதானம் கொடுக்க போகிறோம். சாப்பிட்டு வேணா பார்த்துட்டு போங்கடா அவங்க. ஆண்டி சுனைக்கு வந்தாச்சு பாருங்கள். அவர் கூட்டம் இங்கே போர்டு வச்சுருக்காங்க சரியா, துணியை போடக்கூடாது அப்படின்னு. ஆனால் வந்து பாருங்கள், ஃபுல்லாக துணி தான், ஃபுல்லாக துணியாக தான் இருக்குது. 7வது மலைக்கு ரொம்ப நெருக்கமாகவே அந்த சுனை வரும், அந்த இடத்துலையே அந்த இடத்துல அன்னதானம் போட போகிறோம். இது ஃபுல்லாமே சப்பாத்தி தான், நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாமே சப்பாத்தி. கிட்டத்தட்ட 35,000 சப்பாத்தி. ஐயா வணக்கம். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் பேர்? என் பேர் கேசவன். ஐயா உங்கள் பேர்? என் பேர் நாகேந்திரன். என் பேர் ரவிச்சந்திரன். என் பேர் ரமேஷ் பாபு. நாங்கெல்லாம் இந்த ஆண்டி சதீஷ் அன்னதான குழுவோட முக்கிய நண்பர்கள், முக்கியஸ்தர்கள், முக்கிய அன்பர்கள். நீங்கள் எத்தனை வருஷமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த தொண்டை 3 தலைமுறையா? இப்பதான் ஒரு ட்ரஸ்ட்னு ஒன்னு ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷத்துல இருந்து தான். ஆனா 3 தலைமுறையா இந்த காரியங்கள் போயிட்டு இருக்கு. முதல்ல சின்னதா வந்து ஒரு 2 ஃபேமிலி வந்து கொடுத்துட்டு இருந்தது. அப்புறம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி இப்ப வந்து ஒரு 35,000 சப்பாத்தி இங்க கொண்டு வந்திருக்கோம். எப்படியும் ஒரு 20,000 பேருக்கு மேல இந்த அன்னதானத்தினால பயனடைவார்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இங்க 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க இங்க மேல சமையல் பண்ணியே கொடுத்துட்டு இருந்தோம். சமையல் பண்ணி கொடுத்தீங்க. மேல இங்க வந்து 24 ஹவர் 3 நாளைக்கு சமையல் பண்ணியே கொடுத்துட்டு இருந்தோம். கஞ்சி, சுக்கு காப்பி, பொங்கல், கிச்சடி எல்லாமே கொடுத்துட்டு இருந்தோம். கேசரியில இருந்து எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபாரஸ்ட் கண்டிஷன் போட்டு இந்த மரமெல்லாம் வெட்டக்கூடாது, எரிக்கக்கூடாதுன்னாங்க. நாங்க சிலிண்டர் கொண்டு வந்து மேல சமைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமும் எங்களுக்கு மேல நெருப்பே பத்த வைக்க கூடாதுன்ட்டாங்க. வேற வழி இல்லை, இந்த நல்ல காரியத்தை விடக்கூடாதுன்றதுக்காக நாங்க சப்பாத்தியாவது கொண்டு வந்து இந்த இடத்துல பக்தர்களுக்கு பசியாரணும்ட்டு சப்பாத்தி நாங்க கொண்டு வந்து மேல கொடுத்துருக்கோம். கீழே சமைச்சு சப்பாத்தி நெய்யில போட்டு வாட்டி எடுத்து பேக் பண்ணி கொண்டு வர்றோம். சூப்பரா கொண்டு வந்து. ஆமா, இங்க வந்து இங்க இருக்கிற மலைவாழ் மக்கள், பாலமலைன்னு ஒரு ஊரு, அங்க இருந்து மலைவாழ் மக்கள் எல்லாம் வந்து எடுத்துட்டு வர்றாங்க. அத்தனை பெருநாயக்கம்பாளையம். எங்களது சப்பாத்தி, ஜாமு, மீதி எங்களோட காய்கறி, மளிகை சாமானம், அது இது எல்லாம் சேர்ந்து ஒரு 100 மூட்டை கிட்ட வருது. 100 மூட்டை. ஓகே ஓகே. ஃபுல்லாமே அவங்க சம்பளத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கூலி கொடுத்துருவீங்க. இங்க நாங்க இருக்கிறது எல்லாமே வந்து வாலண்டியர்ஸ். ஓகே. இவங்க நாங்க யாருமே வந்து எந்த விதமான பணத்தையும் எதிர்பார்த்து இதை செய்யறது இல்ல. தன்னார்வ தொண்டு. ஆமா. நீங்க எத்தனை வருஷமா 50 வருஷமா பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? நான் வந்து 2007ல இருந்து இருக்கேன். நான் வந்து 1985ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவரை போட்டோ எடுங்க. அவர் வந்து
அவரோட அப்பா தான் இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது. ஓ உங்கள் அப்பா காலத்துலேருந்து பண்ணிக்கலாம். மொதல் ஒருத்தர் அப்பா, இப்போ நாங்கெல்லாம் சேர்ந்து அதான் 3 தலைமுறையா. 3வது தலைமுறை போடுவோம். சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. அடுத்த தலைமுறை மாப்பிள்ளை வந்து ஆனால் பிள்ளையார் சொல்லி வச்சது உங்கள் அப்பாவோட சொந்தக்காரங்க. ஓகே ஓகே சரி. உங்கள் பேர்? ரமேஷ் பாபு. ரமேஷ் பாபு. ஓகே. நம்ம அன்னதானம் கொடுக்குறோம், பக்தர்கள்லாம் சாப்பிட்றாங்க. அதனால உங்களுக்கு என்ன ஒரு மனநிறைவு, மனசு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கொடுத்து சிவந்த கரங்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா கர்ணனுக்கு, அந்த மாதிரி நாங்க ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். பக்தர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, ஆயிரக்கணக்கில் வந்துகிட்டே இருப்பாங்க. So, அந்த திருப்தி வந்து வேற எதுலயும் வராது. அந்த மாதிரி ஒரு மனநிறைவு, அந்த நிறைவுக்காகவே செய்யறோம். அப்புறம் புண்ணியங்கள் அது இதுன்னு எல்லாமே இருக்கு இல்லையா, அது உழவார பண்ணினால. மற்றது போற அவர் பார்த்துக்குவார். ரொம்ப பெரிய விஷயம் இது. இதுக்கு வந்து எவ்வளவு செலவாகுதுன்னு நமக்கு தெரியல, ஆனா அதெல்லாம் ரொம்ப பெரிய செலவு. நீங்க வாரீங்க பாருங்க, அதெல்லாம் செலவுன்னு பார்த்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ஆகுது. 10 லட்சம் செலவு தடவை ஒரு வருஷத்துக்கு. எல்லாம் இந்த 30, அதாவது 20,000 பேர் சாப்பிட்றதுக்கு 35,000 சப்பாத்தி கொண்டு போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்பாத்தி விலை வந்து 5,000 ரூபா தான் கீழே கடையில் வாங்கினா. இப்போ இந்த வாட்டாத சப்பாத்தி அதை வாட்டி நெய்யில் போட்டு வாட்டி எடுத்து பேக் பண்ணி மேலே கொண்டு வர்றப்போ கிட்டத்தட்ட 25 ரூபா ஆயிடுது ஒரு சப்பாத்தியோட விலையை. அந்த மாதிரி அந்த உழைப்பு இப்போ உள்ள போகுது. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி நம்ம காரியங்கள் போயிட்டு இருக்குண்ணா. இது போற நாங்க சொல்ல கேள்வி இனி ராத்திரி நீங்க அனுபவிப்பீங்க. ஆமா முத பெட்டி வந்து ஓபன் ஆகுது. சப்பாத்தி வாங்குறது பெருசு கிடையாதுங்க. பூஜை மட்டும் இருங்க பூஜை மட்டும் இருங்க சாப்பிடுவீங்க. AK-47 எடுக்கிறாரு. ஆண்டவருக்கு பிரபுக்கு வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கு கீழேயே வந்து நம்ம அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. சப்பாத்தியை கொடுக்குறாங்க, ஜாமு ஒரு ஆள் கொடுக்குறாங்க. சிறப்பா போய்கிட்டு இருக்கு. இது வர நீங்க எல்லா இடங்கள்லயும் அன்னதானம் நடத்தி பார்த்துருப்பீங்க. ஆனா வெள்ளையங்கிரியில 6வது மலையில 7வது மலை அடிவாரத்தில் இப்படி ஒரு அன்னதானம் நடக்கிறத, அதுவும் சப்பாத்தி 35,000 சப்பாத்தி கிட்டத்தட்ட 20,000 பேத்துக்கு கொடுக்குறோம். அந்த பண்றாங்க. இந்த பின்னாடி அதுக்குள்ள சாமி வேஸ்ட் பண்ணிடுறாங்க சப்பாத்தியா வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஓரமா போயிருங்க சார். வாங்கினவங்க யூஸ் பண்றேன் வருதில்லை. அதான் நீங்க அந்த மேல வந்துருச்சுங்க. அதே நீ என்ன பண்ணணும், மடிச்சுட்டு கயிறு கட்டணும். ஒரு மடி 2 மடி மடிச்சுட்டு கயிறு கட்டணும். அது இல்லைன்னா போடல இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து 14ஆம் தேதி, இன்னைக்கு நைட்டு தான் வந்து சிவராத்திரி, மகா சிவராத்திரி ஆரம்பிக்குது. ஏகப்பட்ட பக்தர்கள் வரப்போறாங்க. இதனால வந்து பயனடைய போறாங்க. அவங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு வைத்த பசியோட இறங்குவாங்க. அவங்களோட பசியெல்லாம் நம்ம போக்கிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு ஜாமான் வந்து வாங்கிக்கோங்க சாமி. வர்றவங்க அப்படியே வந்து வாங்கிக்கிறங்க. வர்றவங்க இப்படியே வந்துருங்க சாமி, இங்கே கொடுக்குறோம் பாருங்க. நம்ம பிரபு அண்ணன் சப்பாத்தி கொடுக்குறாரு, முத்தையா அண்ணன் வந்து ஜாம் பிதுக்குறாரு. அருமை அருமை. வாங்க சாமி, வாங்கிட்டு அப்படியே ஓரமாக வந்துருங்க. வழி விட்டுருங்க, நடக்கிறவங்களுக்கு வழி விடுங்க. இல்ல கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. கம்மியா பண்ணணுமா ஜாஸ்தி பண்ணணுமா? ரெண்டு சப்பாத்தி கரெக்டா போயிட்டு
2 கொடுக்குறீங்க இப்பெல்லாம். ஆமாம் போதுண்ணா அந்த அளவுக்கு. ஆனா யாரும் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுங்கண்ணா. வேணும்னா திரும்பி வாங்கிக்கோங்க. ஆனா யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தை நீங்க என்ன சொல்ல? இல்லை சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்லிடுறேன் இருங்க. ஆனால் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குல்ல, ரிட்டர்ன் ரைட். சாமி சப்பாத்தி வாங்குறவங்க தயவுசெய்து வேணும்னா மறுபடியும் வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஒரே டயத்தில் வாங்கி வேஸ்ட் பண்ணிடுறாங்க. கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் பசியோட நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் சப்பாத்தி கொடுக்கணும். யார் வாலண்டியர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க? இப்போ இது ஃபில் பண்ணிருக்கேன். அதை இதை ஃபில் பண்ணணும். அதை கொடுத்துருங்க இங்க அண்ணா, அதை கொடுத்துருங்க. நான் இந்த அதை வாங்கிக்கிறேங்க. ஏறுறவங்களுக்கு இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இறங்குறவங்களுக்கு இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாங்கிக்கிறங்க, ஆனால் வீண் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு பசியில 10 சப்பாத்தி சாப்பிடணும் போல தோணும். ஆனால் 1 2 தான் சாப்பிட முடியும். அதனால வேணுங்கிறது மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. வாங்கினவங்க அப்படியே இறங்கிருங்க, நிக்காதீங்க. வாங்கினவங்க அப்படியே இறங்கிருங்க சாமி. சாமி கொஞ்சம் தடை விட்டு இல்லைங்க, இறங்குறவங்களுக்கு பள்ளி விடுங்க. வாங்கிட்டு அப்படியே மேலே போயிருங்க சாமி. தள்ளி வைக்கணும்னாலும் வைங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. வாங்குறவங்க அப்படியே மேலே வந்துருங்க சாமி. இது பாருங்க, இது ஜாம் போடுறதுக்கு இந்த பேக் பவுச் மாதிரி, ஐஸ்கிரீம் பவுச் மாதிரி. இது மாதிரி இதில் ஃபுல்லாக திக்கான ஜாமு போடுறோம். அதுக்கப்புறம் மேலே ஒரு நூல் வச்சு கட்டிட்டோம்னா இது அப்படியே பிடிக்கணும்னா நீட்டாக ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாம் போகும். எல்லாருக்கும் சீக்கிரமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். சூப்பர் சூப்பர். இந்தாங்கண்ணா. கூட்டம் ஜாஸ்தியாக வரும். வர்ற டைம் கூட்டம் வர்ற டைம் வர்றவங்க அப்படியே வாங்கிட்டு வாங்க. மேலே வாங்கிட்டு போங்க சாமி. சப்பாத்தி சாப்பிட்டு தண்ணி தான் மேலே போறவங்க தண்ணி இங்கே பிடிச்சிட்டு போங்க. மேலே தண்ணி கிடைக்காது. சப்பாத்தி சாப்பிட்டு மேலே. சப்பாத்தி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? தண்ணி குடிச்சிட்டு நல்லா இருக்கா? ஒரு 3 கரண்டி போட்டா போதும். சரிப்பா. இங்கே பார்த்தீங்களா, யாரும் பார்த்தீங்களா? குமரேசன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். குட்டி பையன் ஐயா பாருங்க, இவர் தான் சீனியர் சிட்டிசனு, கோயம்புத்தூர் ராமசாமி ஐயா. வரீங்க? எத்தனை வருஷம்? 60 வருஷம் இருக்கு. 60 வருஷம். ஏன்னா அவருக்கு வயசு 79 ஆச்சு. 60 வருஷமா வந்துகிட்டு இருக்காரு. சூப்பர் சூப்பர். இந்த இயக்கமே வந்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், கேசவன் வந்து 96வது முறை இன்னைக்கு மலைக்கு வந்திருக்காரு. இன்னும் 4 வருஷம் அவர் இந்த மலையில ஏறிட்டா 100. அதுல ஒரு ஆசை ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதை நம்ம தனியா பேசுவோம். அதை நான் நிறைவேற்றி வைக்கலாம்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை. அதுக்கு கண்டிப்பா ஆசை அருள் புரியும். அது என்ன வெளியே சொல்ல முடியாம ஆசையா? சொல்லக்கூடிய ஆசை தான். ஒண்ணு இல்ல, அவருக்கு என்னன்னா இந்த 7வது மலை வரைக்கும் 100வது நாள் நடந்து வந்துட்டு திருப்பி போகும்போது டோலியில என்ன கீழே கொண்டு போகணும்னு ஒரு ஆசைப்படுறாரு. அப்படியா? கண்டிப்பா 100 வருஷம் வந்துட்டாருன்னா நாங்க கண்டிப்பா அதை நிறைவேற்றுவோம். நம்மளே தூக்கிட்டு போயிடலாம் டோலியில. கேரளால புக் பண்ணிடுவோம். எதுக்கு? இங்கே தோணி சர்வீஸ் எல்லாம் இருக்கு. என்ன ஒரு 40,000 ஆகும். ஏன்னா எங்களுக்கு அதனால செலவு பண்ணிட்டு போவோம். இவருக்கு செய்யறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. ஏன்னா எங்களுக்கு சீனியர் சிட்டிசன் 79 வயசு, 60 வருஷம் சர்வீஸ். இந்த சர்வீஸ் பண்றாங்க. இங்க மட்டும் இல்ல, கிரிமுடியிலேயே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியா? ஒரு கூட்டம். வாங்க சாமி, வாங்க சாமி. அன்னதானம் சாமி பாக்குறவங்களுக்கு தனியா லைன் இருக்கு சாமி. சாமி பாக்குறீங்களா சாமி? இங்க அன்னதானம் சாமி பாக்குறவங்களுக்கு தனியா இங்க கொடுக்குறாங்க சாமி. 5 மணி ஆச்சு. வெள்ளையங்கிரி மலையில் எவ்வளோ பேர் டென்ட்டு போட்டு தங்கியிருக்கீங்கன்னு தெரில. பாருங்க, நம்ம இங்கே ஒரு 3 டென்ட்டா, அங்கே ஒரு 2 டென்ட்டு, அப்புறம் அங்கே ஒரு 3 டென்ட்டு அந்த பெரிய பாறைக்கிட்ட. இது வந்து நம்ம டென்ட்டு. இது வெள்ளையங்கிரியில் இப்போ டென்ட்டுக்குள்ளே இருக்கும். நல்லா பெரிய டென்ட்டு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 பேர்கிட்ட படுக்கலாம். கிட்டத்தட்ட 35 பேர்த்துக்கு மேலே இந்த அன்னதான உழவார பணியில் நாங்கள் பங்கேற்றிருக்கோம். சூப்பராக இருக்க போகுது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்குது. அநேகமாக இன்றைக்கி நைட்டு தான் மகா சிவராத்திரி தொடங்குது. அதனால் பயங்கரமாக இருக்கும். மிட் நைட்லலாம் கூட்டம் வேறு லெவலில் இருக்குமா. சப்பாத்தி ஜாம் வைக்கிறதுக்கு சுழற்சி முறையில் நாங்கள் இப்போ 2 பேர் இங்கே ரெஸ்ட் எடுத்தால் 2 பேர் இங்கே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இங்கே 2 டீமாக ஏறுறவங்களுக்கு ஒருத்தவங்களும் ஒரு டீமும், இறங்குறவங்களுக்கு ஒரு டீமும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சூப்பராக உழவார பணி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் படுத்து கிடந்துட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம உழவார பணி ஆரம்பிப்போம். அன்னதானம்னா சாதாரணமான இல்லை, சப்பாத்தி சூப்பராக இருக்குது. தாள் மாதிரி கிழிஞ்சா தாள் மாதிரி கிழியுது. நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஜாமும் வேறு லெவலில் இருக்குது. வெள்ளையங்கிரி மலையை பொறுத்தவரை டென்ட்டு போட்டு தங்குறதுக்கெலாம் அனுமதி இல்லை. நம்ம வந்து அன்னதானம் கொடுக்குறக்காண்டி மட்டும் இங்கே பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க ஃபாரஸ்ட்டில். அதனால தான் இங்கே டென்ட்டு போட்டு நம்ம தங்கி
ஒரு மக்களுக்கு பக்தர்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த டென்ட்டு. சரியா? அந்த குடுப்பணம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நான் வந்து இதை 2வது தடவை வரேன். பிப்ரவரி 1 வந்திருப்போம். அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருக்கேன். கீழே வேணால் லிங்க்கு கொடுக்குறேன். அது சூப்பராக இருக்கும். அதில் நான் வந்து A to Z எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். வெள்ளையங்கிரி மலையை பற்றின எல்லா அப்டேட்டுமே அதில் இருக்கும். 1ஆம் தேதி பிப்ரவரி 1 கூட்டமே இருந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி வந்து கூட்டம் வந்து பயங்கரமான கூட்டம். இன்றைக்கி வந்து நம்ம அன்னதானத்துக்கு வந்தனால பெருசாக வந்து மற்ற இடங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். சரியா? மகாசிவராத்திரியில் இருக்கிற அந்த பக்தர்களோட கூட்டத்தையும் அன்னதானத்தை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி வந்து சூப்பராக பார்க்க போகிறோம். சரியா? எவ்வளோ பேர் டென்ட்டு ஸ்டே பண்ணி ஒரு சன் செட்டையும் காலையில் சன்ரைஸையும் மேகக்கூட்டங்களோட அந்த அவ்வளோ அழகான ஒரு காட்சியவும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாளைக்கு காலையில் விடிய காலையில் மேலே மலை உச்சியில் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இறங்கி வந்து திரும்ப உழவாரி பண்ண போகிறோம். அங்கே சன்செட் ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்க, வேறு லெவலில். இந்த மாதிரி ஒரு வியூஸுக்கு பின்னாடி நின்று நம்ம வந்து உழவார பணி பண்ணுவோம்னு எனக்கு தெரியவே தெரியாது. நாளைக்கு இதே மாதிரி உங்களுக்கு சன்ரைஸுங்க கேட்பேன். இப்போயே பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டு ஃபுல்லாமே பனிமூட்டம் வந்துருச்சு பாருங்கள். பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. மழை தான். இங்கே பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாமே மேய்ச்சல் நிலம். அதாவது இந்த பெரிய வியூவை பார்க்குறீங்க பாருங்கள். இதுக்கு கீழே வாங்கினேன் அன்னதானம் சப்பாத்தி ஐயா வாங்க இருந்தாங்க. சாப்பிட்டீங்களா? சப்பாத்தி சாப்பிடுங்க. அன்னதானம் சப்பாத்தி விஷ்ணுங்கடா ஜாம் வாங்கிக்கோங்க. போயிட்டு ஜாம் வாங்கிக்கோங்க. சப்பாத்தி 9 மணி ஆக போகுது. இன்னும் நம்ம வந்து அன்னதானம் சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நம்ம சிவகுமார் அண்ணன், நம்ம அகிலேஷ் ப்ரோ வந்து ஜாம் போடுறாரு. போடுங்க ப்ரோ. இந்த மாதிரி கண்டினியூஸாக அந்த வேலை பண்ண முடியாது, ஆனால் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கா அகிலன் ப்ரோ. சூப்பர். நம்ம அகோரா சிவகுமார் அண்ணன் பாருங்கள், வேறு லெவல். எவ்வளோ சப்பாத்தினே போட்டிருப்பீங்க? ஒரு 2000? 2000 சப்பாத்தி, வேறு லெவல். இங்கே பாருங்க, இந்த வரிசையில் பாருங்க. இது வந்து மலையேறும் பகுதி, இது மலை இறங்கும் பகுதி. இங்கே வந்து நம்ம முத்தையா அண்ணன் சப்பாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம லால் ப்ரோ சப்பாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு சென்னை. நம்ம சதீஷ் அண்ணனும் சப்பாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம சுவாமிநாதன் அண்ணன் வந்து ஜாம் போடுறாரு பாருங்க. ஜாம் போடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் இவ்வளோ நேரம் போட்டுக்கிட்டு இருந்தேன். கையெல்லாம் பார்த்தீங்கல்ல, கையை பாருங்க. இதெல்லாம் எப்படி சொல்றது, கீழே இருந்து கொண்டு வந்து சிவன் தொண்டு எல்லாரும் சந்தோஷமா அவரை போய் பார்த்துட்டு சந்தோஷமா வீடு போய் பாருங்க. நம்ம கண்ணன் அண்ணனும் சப்பாத்தி ரெடி பண்ணுறது மற்ற எல்லா வேலைகளும் கோஆர்டினேட் பண்ணி சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே உங்களுக்கு ஒரு ஒளி தெரியுதா? அதான் வந்து உச்சி. அங்கே தான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் இருக்காரு. ரொம்ப பேர் போகிறாங்க, இறங்குறாங்க. எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சப்பாத்தி எப்படி இருக்கு? சூப்பராக்கா. உங்களுக்கு தெரியுதா? மக்கள் வந்து 7வது மலையில் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அடிக்கிற டார்ச்லாம் சூப்பராக தெரியுது பாருங்க.
2 பேர் முரட்ட தூக்கமாக தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க காலை இப்படிலாம் நாங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி நாள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. நம்ம டென்ட்டில் தங்கி எந்திரிச்சாச்சு. பயங்கரமான குளிர், டென்ட்டே தாங்க முடியல, அவ்வளோ குளிர். வெளியெல்லாம் ரொம்ப பேர் படுத்து கிடந்தாங்க. பாவம் எப்படி படுத்து கிடந்தாங்கன்னே தெரில. மணி வந்து இப்போ வந்து கரெக்டாக ஒரு 6 மணி ஆகுது. உங்களுக்கு சன்ரைஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வரேன். ஆனால் எல்லாரும் காமிக்கிறாங்க பாருங்க அந்த மேகமூட்டங்கள். அது எதுவுமே இல்லை இப்போதைக்கு பாருங்களேன். இந்த மாதிரி தான் பனிமூட்டம் தான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு பெருசாக எந்த மேகமூட்டங்களும் காணோம். இந்த க்ளவுட் பட்ஸ்லாம் எங்கேயுமே இல்லை. இதுதான் அது இப்போதைக்கு. ஆனால் பயங்கரமான குளிர். எவ்வளோ பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள், மலை ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். கால் தெரியல, கை தான் ஐஸ்ல நிக்கிற மாதிரி. இது உள்ள பண்ணிருக்கேன். ஃபுல் கிளாத்திங். ஃபர்ஸ்ட் கோட், செகண்ட் கோட். ஐ am only single coat, budget only. பாறைக்கு பின்னாடி ஒரு லட்சம் அவரோட கேமரா நல்லா இருந்தா அது போதுமா? வேற ஒன்று இப்போ நம்ம என்ன கிடைக்கிறதோ சுக்கு காப்பியை போட்டுட்டு நம்ம மேலே போகிறோம். நீங்கள் பார்க்குறது தான் பாருங்கள் மகா சிவராத்திரி கூட்டம். இந்த மாதிரி கூட்டத்தை நீங்கள் வெள்ளையங்கிரி மலையில் இந்த நாள் மட்டும்தான் பார்க்க முடியும் பாருங்கள். நம்ம பிப்ரவரி 1 ஓப்பனிங்க்கு வந்திருப்போம். அப்போ இந்த கூட்டத்தை பார்த்துருக்க மாட்டோம். இப்போ உங்களுக்கு போய் வெள்ளையங்கிரி ஆண்டவரை போய் காமிக்க போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சப்பாத்தி திரும்ப கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த இருக்குது பாருங்கள், இந்த 2 டென்ட்டு நம்ம டீமோடது. அப்புறம் இந்த 2 டென்ட்டும் நம்ம டீமோட தான். வாங்க மலை ஏறுவோம். குமரேசா போலாமாடா? இதுவரை நாங்கள் வந்து ஒரு 9-10 தடவை வெள்ளையங்கிரி வந்திருக்கோம். ஆனால் இதுவரை இதை கவனிச்சதே இல்லை. ஒட்டன் சித்தரை ரொம்ப தடவை எடுத்து பார்த்துருக்கோம். ரொம்ப இடத்துல நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆனால் இது இப்போ தான் பார்க்குறோம். 1965 ஜீவசமாதி ஆகியிருக்காரு லிங்கப்ப கவுடர் அப்படின்னு. இது எங்கே இருக்குன்னா 7வது மலை ஏறுறதுக்கு நடுவில் இருக்குது.
இல்லை ஏற வழி இது அதுவும் ஏற வழி தான் அந்தாண்ட மட்டும் தான் ஏற வழி அந்தாண்ட இருக்கு இந்த சைடு அந்த முன்னாடி எப்படி முன்னாடி நீ என்னை விட்டு ஏறும்போது கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஏறணும் முதல் மலையில். எட்டு முட்டை போகலாம். குமரேசனை பாருங்க, அவ்வளோ அம்சமாக இருக்கான் பார்க்க. இவ்வளோ கூட்டத்துக்கு சாமி கும்பிட்டு போட முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே பட்டை போட்டு அனுப்புறாங்க. அனுசரிட்டு போனோம் ஐயா, ஒரு 5 லைன் போனாங்கய்யா. வாங்க வாங்க வாங்க. செப்பல் சூழலா இருந்துச்சு உள்ள வச்சுக்கோங்க. சன்னிதானத்தில் அலோடு இல்லை, போன் அலோடு கிடையாது. போனை பாக்கெட்ல வச்சுக்கோங்க. போனை பரிமாணம் பண்ணா 2 நாளாவது அதிகாரம் வர்றதுக்கு ஃபைன் கட்டி தான் போனை வாங்கணும். உள்ள வாங்க, அப்படியே வாங்க. அப்படியே அந்த சைடு வந்துட்டே இருங்க. அப்படியே அந்த சைடு வாங்க. ஏன் அந்த சைடு போங்கய்யா, அந்த சைடு போங்க. அப்படி போங்க, அப்படி போங்க, அப்படி போங்க, அப்படி போங்க. 2 லைன் பிடிச்சு விடுங்க. அப்படி போயிட்டே இருங்க. எல்லாருமே திருப்தியா சாமி பாக்குறது தான். ஒருத்தர் முன்னாடி பின்னாடி எல்லாம் கிடையாது. போயிட்டே இருக்கல, எல்லாருமே சாமி திருப்தியா பாக்குறது. இன்னும் அஞ்சு போங்க. ஐயா, நாங்க 18 வாரம் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம். இந்த மலையில கொடுக்குறவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இந்த கவர் அப்படியே பாக்கெட்ல வச்சு சொல்லுங்கயா. நீங்க வாங்க, ஆட்டோல அப்படியே போட்டுருவாங்க. இந்த மாதிரி கவர் தான் நிறைய இடத்துல கொண்டு வாங்க. நீ நல்லா வந்து ஐயா பார்த்து ஆனந்தமா சாப்பிடுங்க. சாப்பிட்டு அந்த குப்பையை மறுபடியும் கீழே கொண்டு போய் போட்டுருங்க ஐயா. அது பெரிய புண்ணியம். பெரிய புண்ணியம். உங்க ஒரு பெரிய புண்ணியம், உங்க வம்சாவளிக்கு புண்ணியம், ஆண்டவன் செய்யற புண்ணியம் நீங்க. அதனால வந்து நீங்க வந்து சந்தோஷமா அடுத்தடுத்து நம்ம வம்சாவளியை வரணும். இந்த மலைக்கு ஆண்டவன் வந்து வேண்டணும், ஆண்டவனுக்கு எல்லாம் சேவை செய்யணும். அதனால வந்து நீங்க பெரிய புண்ணியம் செய்யுங்க ஐயா. எல்லாத்தோடய அன்பா இருங்க, பாசமா இருங்க. ஐயா கூடயே இருப்பாரு. அதனால வந்து எல்லாத்தோடய பாசமா அன்பை செலுத்துங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஐயா கூடயே இருப்பார். சோதனைகள் கொடுக்க மாட்டார், சாதனையா செய்வார். எல்லாமே சாதனையா செய்வார். நீங்க செய்யற தொழில் எது செஞ்சாலும் அது சாதனையா ஐயா கூட இருப்பாரு. அதனால வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து குப்பை ஓடாம நீங்க கொண்டு வர குப்பையை நீங்க கொண்டு போய் கீழே இறக்கிறீங்க. மலையில கீழே போட்டுருங்க, கீழே அடிவாரத்துல போட்டுருங்க. அது பெரிய புண்ணியங்க ஐயா. நாங்க 18 வாரம் கஷ்டப்பட்டு உழவார பணி செஞ்சிருக்கோம். மலையை சுத்தம் பண்ணி வைக்கிறோம். மலை குளிரும் நாம எல்லாம் வந்து மலையை சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிறோம். அந்த மலையை நீங்க பாதுகாப்பு பண்ணி கொடுங்க ஐயா. அமைச்சு வாங்க ஐயா, அமைச்சு வாங்க ஐயா. சூப்பராக வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணியாச்சு. மகாசிவராத்திரி நாளில் அவரை வந்து தரிசனம் பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு நைட்டு மகாசிவராத்திரியில் நம்ம இவரை இவ்வளோ ஈஸியாலாம் பார்க்க முடியாது. இப்போ பார்த்து கூட்டமாக தான் இருக்கும். இதை விட வந்து உங்களுக்கு 10 மடங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் மகாசிவராத்திரியில். இன்னைக்கு நைட்டு வாங்க நம்ம மலையிறங்க ஆரம்பிப்போம். வெள்ளையங்கிரி ஆண்டவர் நம்ம மலை ஏறிட்டு திரும்ப நம்ம டென்ட்டுக்கே வந்தாச்சு. வெள்ளையங்கிரியை பொறுத்தவரை நைட்டானால் குளிர்.
பகலான வெயில். ஆமாம், ரெண்டு அம்மா குளிர் நைட்டு. 2 பேரும் வச்சு செய்கிறாங்க நம்மளை, சூரியனும் சந்திரன். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா 3 தலைமுறையா வெள்ளையங்கிரி ஆண்டவர் ஆண்டி சுனை அன்னதான குழு சார்பா 3 தலைமுறையா 2-3 வருஷமா இல்ல 3 தலைமுறையா தொடர்ந்து அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து இந்த அன்னதானத்திலே பரிமாண வளர்ச்சி அவங்க அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல வந்து நம்ம ஆண்டி சுனைக்கு பக்கத்துல ஒரு கல்யாணத்துக்கு எப்படி நம்ம விருந்து போடுவோம் அந்த மாதிரி பக்தர்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வனத்துறை பல கட்டுப்பாடுகள் போட்டனால அடுப்பு வைக்கக்கூடாது அப்படின்னு பண்ணனால இவங்க வந்து சப்பாத்தி வந்து கீழே ரெடி பண்ணி அதுக்கு வந்து தக்காளி அந்த சாஸ் இருக்கு பாருங்க அதெல்லாம் போட்டு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 3 நாள் சரியா, சிவராத்திரியை மகா சிவராத்திரியை முன்னிட்டு 3 நாள் இங்கே அன்னதானம் சிறப்பாக நடந்துச்சு. நேற்று பார்த்துருப்பீங்க நைட்டு விடிய 5 மணி வரை இந்த குளிர் இந்த சீதோசன நிலையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த மக்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப 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 இதை வந்து நான் வெளி உலகத்துக்கு சொல்கிறதுக்காண்டி தான் இன்றைக்கி நம்ம மகாசிவராத்திரியை முன்னிட்டு வெள்ளையங்கிரி மலைக்கு வந்தது. இவங்க வந்து எல்லாருனாலையும் பாராட்டப்படணும். இவங்க டீமுக்கு பெரிய 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 ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயாவுக்கு 80 வயசு, ஐயாவுக்கு வந்து 65 வயசு, 13 வயசுல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அப்பா அவங்களோட தாத்தா காலத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே இடத்துல தான் முதல் ஆண்டி சுனை நடந்த அன்னதானம் வந்து இந்த இடத்துல நடக்குது. அது 7வது மலையில இந்த சுனை இருக்கும். இந்த இதுக்கு பக்கத்திலேயே கூடாரம் போட்டு சப்பாத்தி வந்து இன்னைக்கு ஃபுல்லாக நடக்குது, நேற்று ஃபுல்லாக நடந்துச்சு. திங்கக்கிழமை வந்து விடிய காலம் வர சூப்பராக நடக்க போகுது. பார்த்துருப்பீங்க ரொம்ப மக்கள் வந்து இதனால வந்து பலனடைஞ்சுட்டு இருக்காங்க. நல்லா சாப்பிட்டு வயிறார பசிப்பு நீங்கள் விரட்டிட்டு நம்ம ஐயா தரிசனம் பண்ணிட்டு சூப்பராக இறங்கிட்டு இருக்காங்க. மலை இறங்கிட்டு இருக்காங்க. இதே ஆண்டி சுனை மகா சிவராத்திரி அன்னதான குழுக்கு நம்மளோட டீம் சார்பாக ரொம்ப ரொம்ப நம்மளோட 2வது வெள்ளையங்கிரி மலையேற்றம் சூப்பராக முடிஞ்சிருச்சு. மகாசிவராத்திரிக்கு ஏகப்பட்ட கூட்டம், பயங்கர கூட்டம். அது மாதிரி பயங்கர வெயில். நம்ம சூப்பராக வெள்ளையங்கிரி மலையேற்றத்தை முடிச்சாச்சு. பிப்ரவரி 1ஆம் தேதி வந்தோம். அதோட வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதையும் பாருங்கள். அதில் நம்ம வெள்ளையங்கிரியை பற்றி துளியாக எல்லாத்தையும் போட்டிருப்போம். இன்றைக்கி வந்து அன்னதானத்துக்கு அழைச்சிருந்தாங்க, அதுக்காக மட்டும் நம்ம இந்த தடவை போயிட்டு வந்தோம். சிவராத்திரியை முன்னிட்டு சூப்பராக நடந்துச்சு. சூப்பராக நாங்கள் மலையேறிட்டு இறங்கியாச்சு. நம்மளோட வந்தவங்க எல்லாருமே சேஃபாக இறங்கிட்டோம். இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து பஸ்ஸில் காந்திபுரம் போய் அங்கேருந்து எல்லோரும் வீட்டுக்கு போக போகிறோம். வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கை அனுப்பிச்சிக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகளும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். இன்னொரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் வீடியோவில் சந்திப்போம்.